குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிஎன்எஸில் வந்து நம்ம ஆன்ஜியோலைட்டிக், அடுத்தது ஆன்டிடிப்ரெசன்ட், ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸ், இந்த இதை வந்து கேட்டகரியாக நம்ம பார்ப்போம். ஷார்ட் அண்ட் குயிக்காக ஒரு சின்ன கிளாஸு டிஸ்கஷன் தான், ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு முறை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரிவைஸ் ஆகும், ஓகேங்களா? புக்கு இல்லாதவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறனா எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் ரிப்பீட்டடாக பார்க்க முடியலன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? கிளாஸுக்குள்ளே போகலாம். ஆன்ஜியோலைட்டிக்ஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்க, எப்படி வந்து அது மெக்கானிசம் ஆக்ஷன் பண்ணுதுன்னா, காபானர்ஜிக் நியூரோ டிரான்ஸ்மிஷனை வந்து அதிகமாகுது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கிளைசின் அப்புறம் காபா ரெண்டுமே என்ன பண்ணுன்னா பாடியை வந்து மைண்டை வந்து காம் டவுன் பண்ணும், ஓகேங்களா? மைண்டை காம் டவுன் பண்ணக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அப்போது அதோட ஆக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா என்ஹான்ஸ் பண்ணணும். அதிகம் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகுங்க, ஆன்ஜியோலைட்டிக் ஆக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இந்த ஆன்ஜியோலைட்டிக் ட்ரக்ஸ் பண்ணக்கூடிய வேலை. இப்போ நம்ம அதை என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேனிக் டிசார்டர், இன்சோம்னியா, சீசர், மசில் ஸ்பாம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? காபா ட்ரக்ஸு இதை வந்து ஆன்ஜியோலைட்டிக் ட்ரக்ஸு எதில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பேனிக் டிசார்டர், இன்சோம்னியா, சீசர், அப்புறமா வந்து மசில் ஸ்பாசம், இந்த கண்டிஷனில் கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், அதாவது இம்பார்ட்டண்டான கிளாஸிஃபிகேஷன்ஸ் அதில் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கும்போது ஷார்ட்டாக கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பென்சோடைசிபின் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது, அல்ப்ரசோலம், லோரசிபம், டயசிபம், ஓகே. இன்னும் கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்குது, ஆனால் இம்பார்ட்டண்டான ட்ரக்ஸை கொடுத்துருக்கோம். அல்ப்ரசோலம், லோரசிபம், டயசிபம், இதெல்லாம் வந்து நமக்கு பென்சோடைசிபினில் வருது, நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ அது ஆன்ஜியோலைட்டிக்காக யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது பஸ்பிரோன் என்ன பண்ணுது, இது வந்து ஒரு பஸ்பிரோன் ஒரு ட்ரக்கு. இதுவும் இதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆன்ஜியோலைட்டிக்காக யூஸ் ஆகுது, ஓகேங்களா? இது வந்து என்ன கேட்டகரிக்கு கீழே வருதுன்னா பாருங்கள், அசப்பிரோனுக்கு கீழே வருது, ஓகேங்களா? அசப்பைரோன் அது இந்த கேட்டகரிக்கு கீழே வந்து அது வருது, சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது நமக்கு எஸ்எஸ்ஆர்ஐ, ஓகேங்களா? அது ஒரு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. அப்புறம் எஸ்என்ஆர்ஐ அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் ட்ரக், செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர், அப்புறம் செலக்டிவ் செரட்டோனின் நாரெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர், ஓகேங்களா? இந்த ட்ரக்ஸும் எதில் வருதுன்னா நமக்கு இந்த ஆன்ஜியோலைட்டிக் ட்ரக்ஸு, ஓகேங்களா? ஆன்சைட்டியை கம்மி பண்ணக்கூடிய ட்ரக்ஸில் வருது. அப்புறம் பாருங்கள், பீட்டா பிளாக்கர்ஸ், ப்ரொப்பரனோல் இருக்கு இல்லைங்களா, இதுவும் ஆன்சைட்டியை கம்மி பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பின்னாடி பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் இது. அடுத்தது பாருங்கள், அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி பார்க்கும்போது செடேஷன் இருக்குங்களா, டாலரன்ஸ் இருக்கும், டிபெண்டன்ஸ் இருக்கும், வித்ட்ராவல் எஃபெக்ட் இருக்கும், காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் இருக்கும், அதாவது அவங்களால ப்ராப்பராக திங்க் பண்ண முடியாது லாங் டைம் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் இருக்கும், இது எல்லாமே இதில் இருக்கும், சரிங்களா? அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணலாம். ஆன்டிடிப்ரெசன்ட் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆன்டிடிப்ரெசன்ட்டில் அட்வர்ஸ் எஃபெக்ட் நம்ம பார்க்கணும். இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அட்வர்ஸ் எஃபெக்டில் நமக்கு மெயினாக பார்க்கும்போது நமக்கு செரட்டோனின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து ஆன்டிடிப்ரெசன்ட் ட்ரக்ஸ், அதாவது எஸ்எஸ்ஆர்ஐ, எஸ்என்ஆர்ஐ, டிசிஏ, ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ட், எம்ஓஏ இன்ஹிபிட்டர், ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடியது இந்த செரட்டோனின் சிண்ட்ரோம் ஒரு ஒன் ஆஃப் தி சைட் எஃபெக்ட். அப்புறம் ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ், ஓகேங்களா, வித் எம்ஓஏ இன்ஹிபிட்டர் அண்ட் டைரமின், இது ரெண்டும் ஒன்றா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் வரும், ஓகேங்களா? அப்புறமா வந்து செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், வெயிட் கெயின், செடேஷன், இன்சோம்னியா, ஆன்டிகோலினர்ஜிக் எஃபெக்ட் வித் டிசிஎஸ், ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ட் கூட ஆன்டிகோலினர்ஜிக் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்வர்ஸ் எஃபெக்ட், ஓகேங்களா? ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸ் 2 டைப் இருக்குது. ஒன்று டிப்பிக்கல், இன்னொன்று ஏடைப்பிக்கல்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. டிப்பிக்கல் ட்ரக்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து ஓல்டர் வெர்ஷன் ட்ரக்ஸு, அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது D2 தான் பிளாக் பண்ணுது. டோபமின் ரிசெப்டார்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து பிரெயினில் பிளாக் பண்ணுது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்ட்ரா பிரிமிடல் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. இந்த ஏடிபிக்கல்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் வந்து என்ன இருக்குன்னா என்ன பண்ணுதுன்னா 5HT2A அதையும் பிளாக் பண்ணுது. ஆல்சோ D2 ரிசெப்டாரையும்
பிளாக் பண்ணுது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா பிரிமிடல் சைடு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மி. பாருங்கள், இண்டிகேஷன் பார்க்கும்போது சிசோப்ரினியா, பைப்போலார் டிசார்டர், மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர், ஓகேங்களா. அப்புறம் டாரட்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனு, அப்புறம் அஜிடேஷன், அப்புறமா டெலிரியம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் வந்து ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ், ஓகேங்களா. அடுத்தது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஹாலோபெரிடால் அண்ட் குளோர்ப்ரமசின் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸாக இருக்குது. செகண்ட் ஜென்ரேஷன் பார்க்கும்போது ஏடிபிக்கல்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரெஸ்பிரிடோன், ஒலன்செப்பின், குவெட்டெப்பின், அப்புறம் குளோசபின், அரிபிப்ரசோல், இதெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்குது, ஷார்ட்டாக அதில் கொடுத்துருக்கோம். கிளாஸிஃபிகேஷன் உள்ள நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ வந்து இதில் நமக்கு மெயினாக பார்க்க வேண்டிய அதர் திங்ஸ்னு பார்த்தோம்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன இருக்குது. டிபிக்கல் ட்ரக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா பிரிமிடல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்டோனியா, பார்க்கின்சோனிசம், அடுத்தது வந்து அக்காத்திசியா, டார்டிவ் டிஸ்கைனேசியா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன், அதில் வந்து வெயிட் கெயின், டயபெட்டிஸ் வருது, ஓகேங்களா, வெயிட் கெயின் ஆகுது. அப்புறம் டிஸ்லிபிடிமியா, கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஏடிபிக்கல் ட்ரக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அடுத்தது நியூரோலெப்டிக் மேலிக்னன்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன், ப்ரொலாக்டின் எலிவேஷன் ஆகுது, மெயினாக வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. ப்ரொலாக்டின் வந்து எலிவேஷன் ஆகுது, செடேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஆன்சைட்டி டிசார்டர்ஸ், ஓகேங்களா. டெஃபினிஷன் சொல்கிறாங்க, an unpleasant emotional state associated with the uneasiness, discomfort, concern or fear of undefined future threats, ஓகேங்களா. இப்போது ஃப்யூச்சரில் வரக்கூடிய த்ரெட்ஸ் வந்து அது வந்து அன்டிஃபைன்டு, அது வந்து ஒரு உறுதியற்றதாக இருக்கும். அதை நினச்சி அவங்க வந்து ஒரு ஒரி பண்ணுவாங்க, அதனால் வந்து ஆன்சைட்டி ஆவாங்க. இது வந்து ஒரு எமோஷ்னல் ஸ்டேட் சொல்கிறாங்க, இது வந்து ஆன்சைட்டின்னு சொல்கிறாங்க. உறுதியற்றது, உறுதி உடையது, ரெண்டுமே வந்து ஆன்சைட்டின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அன்டிஃபைன்டு அண்ட் டிஃபைன்டு ஃப்யூச்சர் த்ரெட்ஸ் தான் வந்து ஆன்சைட்டிக்கு ஒரு ரீசனாக இருக்குது. பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஸ்வலாக எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கெமிக்கலி பாடியில் எப்படி அது நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரெயினில் காப்பர்னர்ஜிக் ஆக்டிவிட்டி வந்து ரிடக்ஷன் ஆகுது, ஓகேங்களா. காபா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் என்ன பண்ணுங்க, யூஸ்வலாக நம்ம வந்து காம் டவுன் பண்ணும். அப்போ அந்த காம் டவுன் பண்ணக்கூடிய காப்பர்னர்ஜிக் ட்ரக்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பிரெயினில் கம்மியாகுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா செரட்டோனர்ஜிக் இருக்குது இல்லைங்களா, இது வந்து எக்ஸிடேட்டரி ஆக்ஷனும் பண்ணும், இன்ஹிபிட்டரி ஆக்ஷனும் பண்ணும். இது வந்து கம்மியாகிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஆன்சைட்டி வந்து க்ரியேட் ஆகுது. அதாவது செரட்டோனர்ஜிக் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் என்ன ஆகுதுங்க, ஆன்சைட்டி க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து என்னென்னா பேத்தோஜெனிசிஸ், எப்படி அந்த டிசீஸ் வருதுங்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆன்சைட்டி கண்டிஷன் எப்படி க்ரியேட் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு வே அது. சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா அனரெக்சியா, ஓகேங்களா, ப்ரீத்லெஸ்னஸ், அப்புறம் பால்பிட்டேஷன், அப்புறம் பாரஸ்தீசியா, இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகுது ஆன்சைட்டி டிசார்டரால். பாருங்கள், என்னென்ன டைப் ஆஃப் இந்த ஆன்சைட்டியில் சம் டைப் ஆஃப் இருக்குது, ஃபோபியாஸ் இருக்குது. என்னென்ன ஃபோபியா அப்படின்னு பாருங்கள். அக்ரோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஹைட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் வருதுன்னா அது வந்து அக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா என்டமோஃபோபியாங்கிறது வந்து ஃபியர் ஆஃப் இன்செக்ட். ஒரு இன்செக்டை பார்த்தா சில பேர் இந்த ஏதாவது ஒரு பூச்சிகள், பள்ளிகளை பார்த்தா பயப்படுறாங்க, அது வந்து ஃபியர் ஆஃப் இன்செக்ட்ஸ், என்டமோஃபோபியாங்கிறாங்க. அக்ரோஃபோபியா வந்து ஃபியர் ஆஃப் ஹைட். அப்புறம் என்க்ளோஃபோபியா, அப்புறம் ஃபியர் ஆஃப் க்ரௌடை தான் வந்து என்க்ளோஃபோபியாங்கிறாங்க, ஓகேங்களா. கூட்டத்தில் வந்து இருக்கிறதுக்கு பயப்படக்கூடிய தன்மை வந்து என்க்ளோஃபோபியா, அதை வந்து ஃபியர் ஆஃப் க்ரௌட்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் என்க்ளோஸ்டு பிளேசஸ். ஒரு க்ளோஸ் பண்ண பிளேசஸ்க்குள்ளே ஒரு ரூம் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி இருக்கும்போது பயப்படுறாங்க இல்லைங்களா, அதை வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. க்ளோஸ்டு பிளேஸ் கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அக்ரோஃபோபியா, அகோராஃபோபியா வந்து ஃபியர் ஆஃப் பப்ளிக் பிளேஸில் இருக்கிறதுக்கே ஒரு ஃபியர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அது அகோராஃபோபியாங்கிறாங்க. அக்ரோஃபோபியா வந்து ஹைட்டு, அகோராஃபோபியா வந்து பப்ளிக் பிளேஸ், ஓகேங்களா. இதான் இதில் உள்ள விஷயம். அடுத்தது வந்து கிளாஸிஃபிகேஷன் சொல்லி பார்க்கும்போது ஈஸியான கிளாஸிஃபிகேஷன் தான் இது, ஓகேங்களா. இதில் வந்துட்டு பென்சோடைசிபின்ஸ் இருக்குது, ஆன்சியோலைட்டிக்ஸாக. இதான் மெயின்லி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் வந்து டைசிபாம், குளோர்டைசிபாக்சைடு, அல்ப்ரசோலம், ஆக்சசிபாம், லோரசிபாம், இதெல்லாம் வந்துட்டு பென்சோடைசிபினில் மெயின்லி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், ஓகேங்களா. அப்புறம் அசாபைரோனுங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இது வந்து பஸ்பிரோன், ஜெபிரோன், இசாபிரோன் 3 ட்ரக் தான் இது. அது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நேம்லேயே அந்த ஸ்பிரோன் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பீட்டா பிளாக்கர்ஸ் பாருங்கள்.
ப்ரோப்பர்னாலால் வந்து ஒரு அதாவது ஆன்ஜியோலைட்டிக் ட்ரக்காக இருக்குது. ஓகேங்களா, ஆன்டி ஆன்சைட்டி ட்ரக் இல்லைனா ஆன்ஜியோலைட்டிக்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆன்ஜியோலைட்டிக் ட்ரக்காக இருக்குது. அடுத்தது எஸ்எஸ்ஆர்ஐ, எஸ்என்ஆர்ஐ. இதில் பார்க்கும்போது ஹைட்ராக்சிசின், ஃப்ளூஆக்செட்டின் ரெண்டுமே எஸ்எஸ்ஆர்ஐயில் வருது. வென்லாஃப்ளாக்சின், டுலோஆக்செட்டின் ரெண்டுமே எஸ்என்ஆர்ஐயில் வருது. செரோட்டோனின், நார்எஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார் அந்த கேட்டகரியில் கீழே இருக்க 2 ட்ரக்கும் வருது. பென்சோடைசபின்ஸ் பாருங்கள், மெக்கானிசம் அண்ட் ப்ரொஃபைல். அதில் பார்க்கும்போது பென்சோடைசபின் யூஸ்வலாக என்னதுன்னா, பென்சோடைசபின் பைண்ட்ஸ் டு தி காபா ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ். காபா ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸில் தான் இது வந்து பைண்ட் ஆகுது. என்ன பண்ணுதுன்னா, என்ஹான்ஸ் தி காபா ஆக்டிவிட்டி அதிகமாக்குது. சீனஸ் டிப்ரெஷன் நடக்குது. இதுதான் இதில் உள்ள விஷயம். இதில் பாருங்கள், அல்ப்ரசோலம்னா ஆன்சைட்டி வித் டிப்ரெஷன், அக்யூட் பேனிக் அட்டாக். இது வந்து ஒரு ஷார்ட் டைமில் இருக்கக்கூடிய ஒரு பேனிக் அட்டாக் இருக்கும்போது இதை கொடுக்கலாம். ஆன்சைட்டி இருக்கும்போது கொடுக்கலாம். டிப்ரெஷன் இருக்கும்போதும் இதை வந்து கொடுக்கலாம். இது டோசேஜ் வந்து 0.25, 0.5, 1 மில்லிகிராம் இந்த மாதிரி டோசேஜ் வருது. அடுத்தது பாருங்கள், லோராசிபம் பாருங்கள். இண்டிகேஷன் வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா, செஞ்சதே திரும்ப திரும்ப செய்வாங்க. பூட்டிருக்காங்கன்னா 10 தடவை போட்டு இழுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த செஞ்ச விஷயத்துலேயே அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு கான்சியஸாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து நல்லா லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப செய்வாங்க. அது வந்து ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கும் அந்த ஆக்டிவிட்டி. ஸோ வந்து ரிச்சுவல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சடங்கு மாதிரி அதை வந்து அவங்க திரும்ப திரும்ப பல விஷயங்கள் அந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து லோராசிபாம் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அப்புறம் பேனிக் அட்டாக், பயந்த மாதிரி இருக்கிறது இல்லைங்களா, அது வந்து லோராசிபாம் தான். அப்புறம் டென்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிண்ட்ரோம் சொல்கிறாங்க, அதுக்கும் லோராசிபாம் தான். ஸோ இந்த ட்ரக்ஸ் எதுக்கு வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். பென்சோடைசபின் யூஸ்வலாக வந்து என்ன ஆகுனா, ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் பண்ணும். ஓகேங்களா, மைஸ்தீனியா கிராவிஸ்க்கு கான்ட்ராண்டிகேஷனு, ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷனுக்கு கான்ட்ராண்டிகேஷனு. அப்புறம் அக்யூட் நேரோ ஆங்கிள் குளுக்கோமா. ஓகேங்களா, நேரோ ஆங்கிள் குளுக்கோமாவுக்கு இது வந்து கொடுக்க முடியாது. ஸோ அந்த கண்டிஷன்லாம் என்னென்னா கான்ட்ராண்டிகேஷனுங்க. ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ இருக்கக்கூடாது, மசில் இஷ்யூ இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஐயில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, குளுக்கோமா கண்டிஷன் இருக்கக்கூடாது. நான் செடேட்டிவ் ஆன்சியோலைட்டிக் வெர்சஸ் பென்சோடைசபின்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த டிஃப்ரென்சியேஷன் பார்க்க போகிறோம். ப்ரோப்பர்னோலால் கொடுத்துருக்காங்க, ஃபைன் பார்ப்போம். பஸ்பிரோன் வெர்சஸ் ப்ரோப்பர்னோலால் எப்படி பார்க்கலாம். ஹெட்டிங் இந்த பென்சோஸுங்கிறத விட்டுருங்க, இதில் வந்துட்டு பீட்டா பிளாக்கர்னு இருக்கணும். ஃபைன் பார்க்கலாம். பஸ்பிரோன் இது பாருங்கள், மெக்கானிசம் ஆக்ஷன் சொல்லி பார்க்கும்போது ஹை அஃபினிட்டி டு தி 5HT1A அண்டு 5HT2 இந்த 2 ரெசப்டாருக்கு வந்து ரொம்ப வந்து அஃபினிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து இதுதான் இது போயிட்டு பிளாக் பண்ணுது. ஓகேங்களா, மாடரேட் D2 அஃபினிட்டி, D2 அஃபினிட்டியும் இதுக்கு இருக்குது. மெயின்லி வந்து 5HT அஃபினிட்டி தான் இதுக்கு இருக்குது. கிரிட்டிக்கல் டிஸ்டிங்ஷன் பார்க்கும் நோ அஃபினிட்டி டு இது காபா ரெசப்டாருக்கு எந்த அஃபினிட்டியும் இதுக்கு இல்லை. பஸ்பிரோனுக்கு காபா ரெசப்டாருக்கு இது வந்துட்டு நமக்கு என்ன இதில் வந்துடுங்க, அது இது பென்சோடைசபினாக இருக்கணும், இல்லைனா பார்பிச்சுரேட்ஸாக இருக்கணும். அதுதான் வந்து இதில் வருங்க இந்த காபா கூட ரிலேட்டடான ட்ரக்ஸு. ஓகேங்களா, அடுத்தது இது வந்து காபாவுக்கும் அஃபினிட்டி இல்லை. ஓகேங்களா, அடுத்தது நோ செடேஷன். பஸ்பிரோன் வந்து செடேஷன் இல்லைங்கிறாங்க. ஆன்டி கன்வல்சன்ட் ஆக்ஷன் இல்லை, இதுக்கு மசில் ரிலாக்ஸன்ட் ஆக்ஷனும் இல்லை. டிலேடு ஆன்சர் 2 to 3 வீக்ஸ் கழிச்சு தான் இதோட ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸு இருக்கும். அந்த ஆன்சைட்டியை கம்மி பண்ணக்கூடியதை நம்ம கவனிக்க முடியும் 2 to 3 வீக்ஸ் கழிச்சு. இதெல்லாம் அதில் இஷ்யூஸ் கொஞ்சம் ஸ்லோவான ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் செடேஷனும் அதில் இல்லை. ஓகேங்களா, ஸோ அட்வான்டேஜஸ்னுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது இதில். அடுத்து ப்ரோப்பர்னோலால் பாருங்கள், இண்டிகேஷன் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி, ஸ்டேஜ் ஃப்ரைட், அடுத்தது வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் அந்த டிசார்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கெலாம் என்ன அதை கொடுக்குறாங்கன்னா இந்த ப்ரோப்பர்னோலால் கொடுக்கலாம். ஓகேங்களா, ப்ரோப்பர்னோலால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், டேக் 30 to 60 minutes ப்ரையர் டு தி ஈவெண்ட். அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டினால் என்னென்னா, ஏதாவது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, அதை வந்து ப்ராப்பராக பண்ணி முடியணும். அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சைட்டியாக இருப்பீங்க, ஒரு படபடப்பாக இருப்பீங்க இல்லைங்களா, அந்த கண்டிஷனுக்கு வந்து இது வந்து இண்டிகேஷனாக சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட் அப்படிங்கிறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி அப்படிங்கிறாங்க. அந்த கண்டிஷன் கொடுக்கலாம். போஸ்ட் ட்ராமா அந்த கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. 30 to 60 minutes ப்ரையர் டு தி ஈவெண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் இது வந்து எடுக்கணும். பட் வந்து
அதை வந்து ஒரு இண்டிகேஷனாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கண்ட்ரோல் த பால்பிட்டேஷன் அண்ட் ட்ரெமர்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் தி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். இது வந்து திங்கிங் கெப்பாசிட்டி கம்மி பண்ணுறதில்ல, ஆனால் பால்பிட்டேஷனை கம்மி பண்ணுது, ட்ரெமர்ஸை வந்து கம்மி பண்ணுது. ஸோ வந்து ப்ரொபோர்னோலால் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்தோம். ஆன்டி டிப்ரெசன்ஸ் பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் லேண்ட்ஸ்கேப் இதில் பார்க்கும்போது ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார் செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி செரட்டோனின் நாரெஃபினெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார், ஓகேங்களா, தேர்ட் கேட்டகரி. அப்புறம் ஃபோர்த் கேட்டகரி பாருங்கள், மோனோஅமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் இருக்குது. ஃபிஃப்த் கேட்டகரி ஏடிபிக்கல் ஆன்டி டிப்ரெசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்கிறது பாருங்கள், அதாவது 5H நாரெஃபினெஃப்ரின் அண்டு நாரடினல் அண்ட் 5HT ரெண்டையுமே பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது. அது வந்து இமிப்ரமின் அண்ட் அமிட்ரிப்டலின். இமிப்ரமினும் அமிட்ரிப்டலினும் என்ன பண்ணுதுங்க, 5HTயும் பிளாக் பண்ணுது, நாரெஃபினெஃப்ரினையும் பிளாக் பண்ணுது. நாரடினலையும் நாரெஃபினெஃப்ரின் சொல்லலாம், சரிங்களா, ரெண்டையுமே பிளாக் பண்ணுது. அது வந்து ப்ரிடாமினென்ட்லி நாரெஃபினெஃப்ரின் மட்டும் இன்ஹிபிட் பண்ணக்கூடாது டெசிமிப்ரமின், ஓகேங்களா, டெசிப்ரமின் நாரடினலின் மட்டும்தான் பிளாக் பண்ணுது. நாரடினல் ப்ளஸ் 5HT பிளாக் பண்ணக்கூடியது இமிப்ரமின் அண்ட் அமிட்ரிப்டலின், ஓகேங்களா. அப்புறம் SSRI பாருங்கள். எஸ்எஸ்ஆர்ன்னு சொல்லும்போது ஃப்ளூஆக்சட்டின், எசிட்டிலோப்ரோம், அப்புறம் செர்டாலின், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சிட்டலோப்ரோம், ஓகேங்களா, இதெல்லாமே அதில் இருக்குது. சிட்டலோப்ரோம், செர்டாலின், ஃப்ளூஆக்சட்டின் இது எல்லாமே என்னதுங்க, எஸ்எஸ்ஆர்ஐ ட்ரக்ஸுக்கு கீழே தான் வருது. எஸ்என்ஆர்ஐ வந்து வென்லாஃப்ளாக்சின், டுலோஆக்சட்டின், ஓகேங்களா, வென்லாஃப்ளாக்சின், டுலோஆக்சட்டின் ரெண்டுமே வந்து எஸ்என்ஆர்ஐ, செரட்டோனின் நாரெஃபினெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார். அடுத்தது MAO, அதாவது மோனோஅமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். இது வந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, மெக்லோபமைட் அப்படிங்கிற ட்ரக் வந்து இருக்குது. மெக்லோபமைட் வந்து மோனோஅமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டராக இருக்குது, ரிவர்சபிளாக இருக்குது. ஏடிபிக்கல் ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புப்ரோபியான், ட்ரசோடோன், மிட்ராசபின், ஓகேங்களா, புப்ரோபியான், ட்ரசோடோன், மிட்ராசபின் இதெல்லாம் வந்து ஏடிபிக்கல் ஆன்டி டிப்ரெசன்ட். ஃபஸ்ட் லைன் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்னாலே ஃபஸ்ட் லைனாக என்ன கொடுக்குறாங்க, SSRI செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர் அண்ட் SNRIயும் கொடுக்குறாங்க, ரெண்டு ட்ரக்ஸையும் கொடுக்குறாங்க. ப்ரோட்டோடைப்னு சொல்லி பார்க்கும்போது எசிட்டிலோப்ரோம் வந்து ப்ரோட்டோடைப் ட்ரக்காக இருக்குது, மெயின் ட்ரக்காக இருக்குது. யூனிக் MOA மெக்கானிசம் ஆக்ஷன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. என்னென்னா பைண்ட்ஸ் டு தி அல்லோஸ்டெரிக் சைட் ஆஃப் தி செரட்டோனின் டிரான்ஸ்போர்ட்டர். செரட்டோனின் டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த சைட்டில் போய்ட்டு அது அல்லோஸ்டெரிக் சைட்னு சொல்கிறாங்க, அதில் போய்ட்டு அது பைண்ட் ஆகுது. பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது சுப்பீரியர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆன்சைட்டி டிசார்டர் கம்பேர்ட் டு தி அதர் SSRI. இப்போ ஆன்சைட்டி நல்லா மெயின்டைன், அதாவது மற்ற SSRIயோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து சுப்பீரியராக இருக்குது எசிட்டிலோப்ரோம். ஃபைன். அடுத்து பாருங்கள், ஜென்ரல் SSRI ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது டிலேடு டிப்ரெசன்ட் எஃபெக்ட்னு பார்க்கும்போது அப் டு 12 வீக் வந்து டேக்ஸ் டைம். SSRI இஷ்யூஸ், அதில் உள்ள இஷ்யூஸ் அதான் சொல்கிறாங்க. அடுத்தது செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, அட்வர்ஸ் எஃபெக்ட், டிலேடு எஜாக்குலேஷன், இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், டிலேடு எஜாக்குலேஷன் ரெண்டுமே இதில் ஒரு இஷ்யூவாக இருக்குது. அப்புறம் இன்சோமினியா இருக்குது, அப்புறம் நாசியா, ஓகேங்களா, வாமிட்டிங் ஃபீலிங். அடுத்தது வந்து என்ன ஆகுதுங்க, வெயிட் சேஞ்சஸ் இருக்குது, வெயிட் கெயின் ஆகலாம் இல்லை கம்மியாகலாம். அப்போ வெயிட் சேஞ்சஸ்ங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போது செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன் டெஃபினட்டாக இதில் வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இன்சோமினியாவும் ஒரு மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சைடு எஃபெக்டாக இருக்கும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், டிஸ்கண்டினியூ 2 வீக்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் தி MOA எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது MAO இருக்கு இல்லைங்களா, மோனோஅமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன பண்ணணும்னா வி ஹவ் டு ஸ்டாப் 2 வீக்ஸ் பிஃபோர் ஸ்டாப் பண்ணிடணும். இதை ஸ்டாப் பண்ண பிறகு 2 வீக் கழித்து தான் வந்து MAO இன்ஹிபிட்டர்ஸ் வந்து எடுக்கணும், இல்லைன்னா செரட்டோனின் சிண்ட்ரோம் வந்து வரும். ஃபைன், ஓகேங்களா, நல்லா பார்த்துக்குங்க. SSRI எடுத்துகிட்டு 2 வீக் கழித்து தான் MAO வந்து எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. அந்த 2 வீக் கேப் வந்து இருக்கணும். அப்புறம் ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட் இது பாருங்கள், இதில் வந்து இமிப்ரமின் ஒரு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோட்டோடைப்பாக. பாருங்கள், டைபென்சோசபின் டெரிவேட்டிவ், இதோட டெரிவேட்டிவ் வந்து கிளாஸ் வந்து என்னதுங்க, டைபென்சோசபின் டெரிவேட்டிவ் தான் இதோட கிளாஸ். அடுத்தது இட் இன்ஹிபிட் நாரெஃபினெஃப்ரின் அண்ட் 5HT ரீஅப்டேக், ஓகேங்களா, ரீஅப்டேக்கு தான் வந்து இது இன்ஹிபிட் பண்ணுது. இமிப்ரமின் என்ன பண்ணுங்க, ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ஸ் என்ன பண்ணுதுங்க, நாரெஃபினெஃப்ரின் நாரடினலின் ரெண்டுமே ஒன்று தான், அல்லது அண்டு 5HT இதை வந்து ரீஅப்டேக்கை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அடுத்தது வந்து ஆன்டி கோலினர்ஜிக் ஆக்ஷன் வந்து
இதில் இருக்குது. ட்ரைசைக்ளிக்கில் ஒரு இஷ்யூஸ் வந்து ஆன்டிகோலினர்ஜிக் ஆக்ஷன் இருக்குது. அடுத்தது ஐயில் என்ன பண்ணுது பாருங்கள், பிளட் டிவிஷன். அதான் அதை எக்ஸாக்ட்லி அந்த கோலினர்ஜிக் ஆன்டிகோலினர்ஜிக் உள்ள இதெல்லாம் வந்து இது பண்ணுது. ஓகேங்களா, அகாமடேஷன் யூஸ் பண்ணுது. அப்புறம் ஜெரோஸ்டோமியா பண்ணுது, ட்ரை மவுத். ஆன்டிகோலினர்ஜிக்னா ட்ரை மவுத் ஆகும் இல்லைங்களா. ஓகேங்களா. அடுத்தது வந்து டாச்சிகார்டியா, அரித்மியாசிஸ் அந்த கண்டிஷனுக்கு கொண்டு போகுது. அப்புறம் கான்ஸ்டிபேஷன், ஓகேங்களா, அது கொண்டு போகுது. பிளாடர் யூரினரி ரிட்டென்ஷன், இதெல்லாமே ஆன்டிகோலினர்ஜிக்கோட ஆக்ஷன். ஓகேங்களா. ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசனில் அந்த இஷ்யூ இருக்குது. எஸ்பெஷலி இம்யூன்பெர்மெண்ட் போடுறாங்க. பட் ஆனால் ஆல் ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசனில் அது இருக்குது. MOA இன்ஹிபிட்டர்ஸ், ஓகேங்களா, MAO இன்ஹிபிட்டர்ஸ். இதில் பார்க்கும்போது சீஸ் ரியாக்ஷன் அப்படி சொன்னாங்க. அதுதான் வந்து நம்ம மெயினாக மென்ஷன் பண்ணது. இந்த டைரமின் ப்ளஸ் இந்த MAO இன்ஹிபிட்டர் ரெண்டுமே சேர்க்கும்போது இந்த இஷ்யூஸ் வருது. இந்த கிரைசிஸ்க்கு பேர் வந்து மேசிவ் ரிலீஸ் ஆஃப் நாரெஃப்னெஃப்ரின். நாரெஃப்னெஃப்ரின் வந்து அதிகமாக வந்துடுது. இப்போ சிவியர் ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ் வரும். ஓகேங்களா. நாரெஃப்னெஃப்ரின் வந்தால் என்ன, ஹார்ட் ரேட் அதிகமாகும், ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி அதிகமாகும், இந்த ஐனோட்ரோபிக், குரோனோட்ரோபிக், ட்ரோமோட்ரோபிக் அது எல்லாமே அதிகமாகும் இல்லைங்களா. ஸோ தட் என்ன ஆகுதுங்க, ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ் வந்து ஆகுது. அப்போது இன்ஜெக்ஷன் ஆஃப் டைரமின் ஃபவுண்ட் இன் தி ஏஜ்டு சீஸ், ஃபெர்மெண்டட் ஃபுட், சீஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் எது கூட எடுக்க முடியாது அப்படின்னா MOA இன்ஹிபிட்டர்ஸ் கூட எடுக்க முடியாது. MAO இன்ஹிபிட்டர்ஸ் கூட எடுக்க முடியாது. த லிவர் cannot metabolize the tyramine because the MAO என்சைம் பிளாக்டு. MOA வந்து லிவரில் போயிட்டு டைரமினை மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸை வந்து இது பிளாக் பண்ணிடுது. ஓகேங்களா. அதுதான் மோனோஅமினோ ஆக்சிடேஸ். அந்த என்சைம் தான் அந்த டைரமினை வந்து மெட்டபலைஸ் பண்ணணும். அதை போய் என்ன பண்ணிடுதுங்க, MAO இன்ஹிபிட்டர்ஸ் வந்து பிளாக் பண்ணிடுறதுனால டைரமின் வந்து நாரெஃப்னெஃப்ரினை வந்து எக்ஸஸாக கிரியேட் பண்ணுது. ஸோ தட் அட்ரினர்ஜிக் ஆக்ஷனை வந்து அதிகமாக்கும். இப்போ ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ் வரும். இதால் உள்ள இஷ்யூஸ். ஓகே அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் சிவியர் ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ் வந்து என்னதுங்க, இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். இதை நம்ம பார்த்துக்கணும். டைரமின் ரிச் ஃபுட் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார்பிடன் டூரிங் தி MAO இன்ஹிபிட்டர் தெரப்பி. அடுத்தது பாருங்கள், ஆன்டிசைகோட்டிக் ட்ரக்ஸ். இதில் டோப்பமின் ஹைப்போதிசிஸ், லாஸ் ஆஃப் டச் வித் ரியாலிட்டி இன்வால்விங் த டெலிஷன்ஸ், ஓகேங்களா, ஃபால்ஸ் பிலீஃப்ஸு அண்டு ஹாலுசினேஷன், பெர்செப்சுவல் டிஸ்ஓரியன்டேஷன், இதெல்லாம் இதில் இருக்கும். சைக்கோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ள டெஃபினேஷன் இது தான். அந்த டச்சை கூட அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க, ரியாலிட்டியில் அவங்க இருக்க மாட்டாங்க, டெலியூஷனான கண்டிஷனில் இருப்பாங்க, ஹாலுசினேஷனான கண்டிஷனில் இருப்பாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து பெர்செப்சுவல் டிசோர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது புரிந்து கொள்கிற திறனும் மாறும். ஃபால்ஸ் பிலீவ், தேவையற்றதை நம்புவாங்க அவங்க. இதெல்லாம் இருக்கிறது தான் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது இதில் வந்து டோப்பமின் ஹைப்போதிசிஸ், டோப்பமின் வந்து என்ன ஆகுதுங்க, சிசோப்ரனியா இஸ் ட்ரிவன் பை தி எக்ஸஸ் டோப்பமின் இன் தி மீசோலிம்பிக் பேத்வே. டோப்பமின் வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய மீசோலிம்பிக் பேத்வேல அதிகமாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. அதுதான் வந்து இந்த கண்டிஷனுக்கு காரணம். சைக்கோசிஸ்ங்கிற கண்டிஷனு, இந்த ஃபால்ஸ் பிலீவ், பெர்செப்சுவல் டிசோர்டேஷன், இதுக்கெல்லாம் காரணமே எதுங்க, எக்ஸஸ் ஆஃப் டோப்பமின் தான். ஓகேங்களா. அப்போ வந்து ஆன்டி சைக்காட்டிக் எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் ஆன் தி டோப்பமின் ரிசெப்டார் பிளாக்கேட். அப்போ டோப்பமின் ரிசெப்டார் பிளாக் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, டோப்பமின் போயிட்டு அதில் ஃபங்க்ஷன் பண்ண முடியல, எக்ஸஸ் டோப்பமின் ஃபங்க்ஷன் பண்ணாததுனால அவங்க நார்மல் கண்டிஷனில் அவங்க இருக்காங்க பேஷண்ட்டு. பேத்தாலஜி எக்ஸஸ் டோப்பமின் வந்து செக்ரீஷன் ஆகுது. ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸ் போயிட்டு ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணுது, டோப்பமின் D2 ரிசெப்டார்ஸை. அப்போ நார்மல் கண்டிஷனுக்கு பேஷண்ட் வராங்க. இதில் பாருங்கள், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டைப்பிக்கல் வர்சஸ் ஏடைப்பிக்கல். டிப்பிக்கல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓல்டர் வெர்ஷன் ட்ரக்கு, ஸ்ட்ராங் D2 பிளாக்கர்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டைரெக்டாக D2 பிளாக்கேஜ் மட்டும் போடணும். இது பாருங்கள் D2 அண்ட் ஆல்சோ 5HT2. இந்த ரெண்டு பிளாக்கேஜும் பண்ணக்கூடியது செகண்ட் ஜென்ரேஷன் ஏடிபிக்கல் ட்ரக்ஸ். இதில் பாருங்கள், கிளாஸ் வந்து ஃபினோதயசின், குளோர்ப்ரோமசின், தயோரிடசின். குளோர்ப்ரோமசின் அண்ட் தயோரிடசின் என்னதுங்க, ஃபினோதயசின். அடுத்தது பீட்ரோஃபினோன். பீட்ரோஃபினான் வந்து எதுங்க, ஹாலோபிரிடால். ஹாலோபிரிடால் வந்து ஹை பொட்டன்சி ட்ரக். ஓகேங்களா. ஹை பொட்டன்சி ட்ரக் வந்து ஹாலோபிரிடால். குளோர்ப்ரோமசின், தயோரிடசின் வந்து ஃபினோதயசின், பீட்ரோஃபினான் வந்து ஹாலோபிரிடால்.
அப்புறம் பாருங்கள் ரிஸ்க் வந்து ஹை எக்ஸ்ட்ரா பிரிமினல் சைட் எஃபெக்ட். டெஃபினட்டாக அதை நம்ம சொன்னீங்களா பார்க்கின்சோனிசம்ன்ற இஷ்யூஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிரிமினல் சைட் எஃபெக்ட்ஸுக்கு கீழே தான் வருது. இங்கே பாருங்கள், இது வந்து க்ளோசபின், ரெஸ்பிரிடோன், ஓலன்சபின், குவைட்டபின், அரிபிப்ரசோல், லீவாசல்ப்ரைட், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வரும். எல்லாம் என்ன கேட்டகரிங்க? ஏடிபிக்கல் ட்ரக்ஸு, செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸு ஃபார் தி சைக்கோட்டிக் சிம்டம்ஸ். ஓகேங்களா? அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகுதுங்க? ஃபீவர், எக்ஸ்ட்ரா பிரிமினல் சைட் எஃபெக்ட். எக்ஸ்ட்ரா பிரிமினல் சைட் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்தது எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் தி நெகட்டிவ் சிம்டம்ஸ். நெகட்டிவ் சிம்டம்ஸ் அந்த சைக்கோசிஸ் சிம்டம்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், குளோர்ப்ரோமசின் D2 பிளாக்கேஜ் இருக்குது, H1 பிளாக்கேஜ் இருக்குது, ஆல்ஃபா அட்டினர்ஜிக் பிளாக்கேஜ் இருக்குது, மஸ்கார்னிக் பிளாக்கேஜ் இருக்குது. இவ்வளோ வேங்களையும் இது பண்ணுது குளோர்ப்ரோமசின். அப்போது குளோர்ப்ரோமசின் கொடுக்கறதுனால D2 பிளாக்கேஜெலாம் என்ன பண்ணுறாங்க? ஆன்டி சைக்கோட்டிக் எஃபெக்ட், ஆன்டி எமிட்டிக் எஃபெக்ட், அப்புறம் எக்ஸ்ட்ரா பிரிமினல் எஃபெக்ட்டும் இருக்குது இதில். ஆல்ஃபா அடினர்ஜிக் பிளாக்கேஜ் பண்ணும்போது என்ன ஆகுங்க? ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். அடினர்ஜிக் தான் பேத்வே தான் என்ன பண்ணுதுங்க? பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுது அப்பர் லெவலில், அதாவது தேவையான அளவுக்கு. அதை அதை போய் பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும்? லோ ஹைப்போடென்ஷன் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், H1 பிளாக்கேட். H1 பிளாக்கேட் என்ன பண்ணும்போது என்ன ஆகுங்க? செடேஷன் ஆகும். ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் என்ன பண்ணுதுங்க? H1 பிளாக்கேஜ் தான் பண்ணுது. அதே தான் இதையும் பண்ணிடும். இது ஆன்டி ஹிஸ்டமின் எஃபெக்ட் தான் இது பண்ணுது. வெயிட் கெயினும் இது ஆகும் அப்படின்றாங்க H1 பிளாக்கேஜ் பண்ணும்போது. அடுத்தது மஸ்கார்னிக் பிளாக்கேட். ஓகேங்களா? ஆன்டி கோலினர்ஜிக் எஃபெக்ட்டும் இது பண்ணுது. அப்போது குளோர்ப்ரோமசினுக்கு என்னென்ன எஃபெக்ட் இருக்குது? ஆன்டி அட்டினர்ஜிக் எஃபெக்ட் இருக்குது, ஆன்டி கோலினர்ஜிக் எஃபெக்ட் இருக்குது, ஆன்டி ஹிஸ்டமின் எஃபெக்ட் இருக்குது, அப்புறம் D2 எஃபெக்ட், ஆன்டி டோப்பமின் எஃபெக்டும் இதுக்கு இருக்குது. இது பாருங்கள், அட்வர்ஸ் சூடோ ப்ரெக்னன்சி, கேலக்டோரியா, கார்னியல் டெபாசிட். ஓகேங்களா? குளோர்ப்ரோமசினோட சைடு எஃபெக்ட் வந்து காலக்டோரியா, சூடோ ப்ரெக்னன்சி. இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இது சாதாரண ஒரு விஷயம் தான் இது. ஓகேங்களா? காலக்டோரியா. ஓகேங்களா? அடுத்தது கார்னியல் டெபாசிட். இது வந்துட்டு கார்னியாவில் போய்ட்டு டெபாசிட் ஆகும் இந்த ட்ரக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு இஷ்யூ இதில் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் D2 பிளாக்கேட் இருக்குது. ஃபினோதயசின், குளோர்ப்ரோமசின், தயோரிடசின், இது ரெண்டுமே வந்து ஃபினோதயசின். பியூட்ரோஃபினோன்ஸ் பார்த்தா ஹாலோபெரிடால் வந்து பியூட்ரோஃபினோன்ஸ், இது நம்ம பார்த்தோம். இதுவும் பார்த்தாச்சு. D2 பிளாக்கர்ஸ், க்ளோசப்பின், ரெஸ்பிரிடோன், ஓலன்சப்பின், குவைட்டபின், அரிபிப்ரசோல், அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. சேம் ஸ்லைட் ரிப்பீட் ஆகிருக்கு. என்ன இஷ்யூ தெரியல. ஃபைன். ஏடைபிக்கல் ஆன்டிசைக்காட்டிக். ஓகேங்களா? முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது க்ளோசப்பின் பாருங்கள், ஹசார்டு ஏ கிரானுலோசைட்டோசிஸ் இது வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? க்ளோசப்பின் வந்து என்ன பண்ணுங்க? ஏ கிரானுலோசைட்டோசிஸ் கிரியேட் பண்ணுது. லைஃப் த்ரெட்னிங் ட்ராப் இன் தி WPC, இதுதான் வந்து அதில் ஒரு இஷ்யூ. ஓகேங்களா? க்ளோசப்பின் கூட உள்ள ஒரு இஷ்யூ. மேண்டேட்ரி பிளட் கவுண்ட் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். க்ளோசப்பின் கொடுக்குறவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணும். அடுத்தது வந்து ஹைப்பர் சலைவேஷன். ஓகேங்களா? மவுத்லேருந்து சலைவேஷன் வந்து எக்ஸஸாக இருக்கும். பில்லோ வந்து வெட்டாயிடும்னு சொல்கிறாங்க. அதான் வெட்டு பில்லோ ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதான் ஹைப்பர் சலைவேஷன். வெயிட் கெயின் ஆகும் அப்படின்றாங்க. இந்த ரெண்டு இஷ்யூ இதில் சைடு எஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து பெரிய அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி பார்க்கும்போது லைஃப் த்ரெட்டனிங் அட்வர்ஸ் எஃபெக்டாக இருக்கும்போது ஏ கிரானுலோசைட்டோசிஸ் தான் க்ளோசப்பின் கூட இருக்குது. கான்ட்ரா இண்டிகேஷன் பாருங்கள், எபிலெப்சி பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியாது, போன் மேரோ ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியாது. ரெஸ்பெரிடோன் பாருங்கள், கீ ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா ஹை ரிஸ்க் ஆஃப் ஹைப்பர் ப்ரொலாக்டிமியா. இதே இஷ்யூ தான் இந்த குளோர்ப்ரோமசினுக்கு இருந்துச்சுல்ல, இந்த இஷ்யூ பாருங்கள். கேலக்டோரியா வந்து ஹைப்ரோலாக்டிமியால் தான் வருது. அதே தான் ப்ரொலாக்டைன் என்சைம் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து கைனகோமாஸ்டியா கிரியேட் ஆகிடும். மென்சுரல் டிஸ்டர்பன்ஸ் இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரெஸ்பிரிடோன் போடும்போது. ஸோ இந்த இஷ்யூ இதில் வந்து நோட்டபிள் இஷ்யூ. அடுத்து பாருங்கள், ஓலன்சபினில் பார்க்கும்போது கான்ட்ராண்டிகேஷன் வந்து ஆங்கிள் க்ளோசர் குளுக்கோமா. இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓலன்சபினில் ஆங்கிள் க்ளோசர் குளுக்கோமா இருக்குது. எக்ஸ்ட்ரா பிரிமினல் சிம்டம்ஸ். ஓகேங்களா? என்னென்ன இருக்குது? பார்க்கின்சோனிசம், ட்ரெமர் ஆகும், ரிஜிடிட்டி ஆகும். பார்க்கின்சோனிசம் டிசீஸ்னால் என்ன நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரெமர் ரிஜிடிட்டி இருக்கிறது தான் வந்து பார்க்கின்சோனிசம் டிசீஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து அக்யூட் டிஸ்டோனியா, மசில் ஸ்பேசம் தான் அக்யூட் டிஸ்டோனியாங்கிறாங்க. நெக்கு, ஃபேஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து மசில் ஸ்பேசம் ஆகும், பிடிச்சிக்கும், சதப்பிடிப்பு இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறாங்க? அக்யூட் டிஸ்டோனியான்னு சொல்கிறாங்க. இதுவும் எக்ஸ்ட்ரா பிரிமினல் சைடு எஃபெக்டில் தான் வரும். அப்புறம் வந்து அக்காத்தீசியாங்கிறது வந்து அன்கண்ட்ரோலபிள் மோட்டார் ரெஸ்ட்லெஸ்னஸ்.
ஓகேங்களா. அவங்களால வந்து அவங்களோட மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேஷண்ட்டோட மூமெண்ட் அவங்களால செல்ஃபாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும் பாடி. ஸோ வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்க, அன்கண்ட்ரோலபிள் மோட்டார் ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து டார்டிவ் டிஸ்கைனீசியா. ஓகேங்களா. அது வந்து ஃபோர்த்து பார்க்கும்போது இன்வாலன்ட்ரி ரிப்பிட்டேட்டிவ் மூமெண்ட். இப்போ சியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை டங்கு ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. லாங் டைம் வந்து இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த ட்ரக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பெரிமினல் சைடு எஃபெக்ட் வந்து எப்போ க்ரியேட் பண்ணணும், லாங் டைம் நம்ம இந்த யூஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணும். நியூரோலெப்டிக் மாலிக்னன்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் வந்து இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. ரேர், ஆனால் வந்து ஃபேட்டல் ரியாக்ஷன் வித்து ஃபீவர் வித்து ரிஜிடிட்டி. ஓகேங்களா. இந்த மாதிரி நியூரோலெப்டிக் மாலிக்னன்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து ஃபேட்டலான ஒரு இஷ்யூவாக இருக்குது. இது வந்து ஒரு ஹைலி ரிஸ்க்கான ஒரு இஷ்யூவாக இருக்குது இந்த ட்ரக்ஸ் கூட. ஓகேங்களா. அடுத்தது ரூல் ஆஃப் தம்ப். அது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா ஹை பொட்டன்சி ட்ரக்ஸ் ஹாலோபெரிடால் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பிரிமினல் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ளோக்செட்டின் பார்த்தோம்னா நமக்கு 10 to 80 மில்லிகிராம் பர் டே அந்த இஷ்யூ கொடுக்குறாங்க. குளோர்ப்ரோமசின் வந்து 100 to 800 மில்லிகிராம். இதில் வந்து ஒரு டோசேஜ் வந்து கேட்க மாட்டாங்க, அதனால் அதை வந்து பார்க்க தேவை கிடையாது. ஒன் லைனில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டிக்கு வந்து ப்ரொபோர்னோலால், பேனிக் அட்டாக் வந்து பார்க்கும்போது மெயினாக அல்ப்ரோசோலம் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து குரானிக்காக இருக்குது அந்த பேனிக் அட்டாக்னு சொல்லி பார்க்கும்போது செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர் லைக் ஃப்ளோக்செட்டின் அந்த வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து ஸ்மோக்கிங் செசேஷன் வந்து புப்ரோபியான் கொடுக்குறாங்க. பெட் வெட்டிங் வந்து இமிப்ரமின், இந்த நாக்டோனல் எனுரோசிஸ் சொல்லுவாங்களா, அது இமிப்ரமின் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டருக்கு வந்து லோரசிமம் எஸ்எஸ்ஆர்ஐஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. இதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. வீடியோ பாருங்கள், டெஸ்ட் வரும், அட்டன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.